ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய புது வீட்டில். ஆக்சுவலாக வந்து நம்ம பால் காய்ச்சிட்டு ஊருக்கு போயிட்டோம், ஏன்னா பையனுக்கு உடம்பு சரியில்லாதனால. இதுக்கு முன்னாடி விளாக்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம புது வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமைக்க போகிறோம். அதுவும் எனக்கு பிடிச்ச சிக்கன். நான்வெஜ்னாலே பிடிக்கும் சிக்கன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கடையில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து களி செய்ய போகிறோம், சமைக்க போகிறோம். ராகி பால் முத்தே. ஸோ அந்த விளாக் தான் இப்போ பார்க்க போறீங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது சமைக்கலாம்னு சொல்லி நினைச்சோம். நீ சமைக்கிறதே டிஃப்ரெண்ட் தானே? ஐயா, நான் நல்லா தான் சமைப்பேன். அதனால போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோமா? ஒரு 1/2 கிலோ, 3/4 கிலோ. ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, நல்லா சரி எடுத்துட்டு வந்து சமைக்க போகிறோம். சிக்கன் கிரேவி செஞ்சு அந்த பக்கம் அடுப்பில் வந்து களிக்கு ஒல வச்சுருக்கேன். களி செய்ய போகிறேன் நான் இன்னைக்கு. களி டெய்லி களி நைட்டில். களி சாப்பிடணுமா? நல்லது. ரைஸ் வைக்கிட்டா இல்லை களியே போதுமா உங்களுக்கு? அதான் வச்சுட்டு அப்புறம் என்ன மிச்சமாக உருண்டு என்ன கீழே உருட்டு விட்டு ஃபுட்பாலாக விளையாட முடியும்? ஏன் சீன் போடாத களியெல்லாம் எவ்வளோ நல்லது தெரியுமா? ஆமாம், ரொம்ப நல்லது. இங்கே முன்னாடி தான் ஒரு கடையில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடு எடுத்து சமைக்கிறது, அதுவும் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி குதூகலமாக இருக்குது. எனக்கே இது நம்ப முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். என்னாலேயும் தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னாலேயும் தான் நம்ப முடியும். அதே ஃபீலிங் தான், சேம் ஃபீலிங். ஒயிட் பிளட் சேம் பிளட். ஏமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு டைம் கிள்ளி பார்த்து சிரித்தேன். அப்படின்னா நடப்பது நிஜமா இல்லை கனவா என்று. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டே வந்து இஞ்சி பூண்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆமாம், பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது வீடு இல்லைங்களா, இன்னும் மிக்ஸி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கலை. அதில் மிக்ஸியும் ஒன்று. இந்த இஞ்சி பூண்டு எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்ட் வாங்கியிருந்துருக்கலாம். அந்த பேஸ்ட்லாம் எப்போ அரைச்சி வச்சாங்களோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதனால அரைச்சி போடலான்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணி கொடுத்தா அவர் வந்து அரைப்பார். அது எப்படின்னு நெக்ஸ்ட் கிளிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் ட்விஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ட்விஸ்ட் இதுதான். இங்கே பாருங்க எப்படி வச்சு இடிச்சிட்டு இருக்காருமா இஞ்சி பூண்டுங்க. பாருமா, மிக்ஸி வாங்கி தெரியா? எப்போ வாங்கலாம்? பேசு ஏதாவது. எங்க அம்மாலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னத்துக்கு? எதுக்கு? நான் வேலை செய்யறது பார்த்தா ஐயோ, இது என்ன பெரிய வேலை? இஞ்சி பூண்டெல்லாம் ஒரு கொஞ்சம் இது பண்ணாவே மசிஞ்சிரும். ஆனால் நான் இது கூட பண்ணது இல்லையே. எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்க, உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவர் இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு இருக்காரு. நான் நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும். இங்கே பாருங்க, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு பார்ப்போம். என்னம்மா முடிச்சிட்டியா? அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டு இறக்கணும். சரி, இல்லை இன்னும் வேகவே இல்லை. இப்போதான் சிக்கன் போட்டு கிளறி இருக்கிறேன். இதில் மாவு போட்டு இருக்கிறேன், அது வேகணும். எனக்கு வேற ஒரே பயமாக்குதுடாடி. ஏன்? எங்க ஸ்மெல்லு வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உள்ளது வந்துருவாங்களான்னு. உனக்கே சிரிப்பு வருதுல்ல? ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. அதுதான் அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது, நீ வாய் மூட நல்லா. ஏன்னா எனக்கு குக்கிங்னாவே கொஞ்சம் அலர்ஜி ஃப்ரெண்ட்ஸ். நான் குக்கிங்கே பண்ணதில்லை சொல்ல போனால். அம்மா வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்லி தங்கச்சி சமைப்பா, அப்படி இல்லைன்னா அம்மா சமைச்சிருவாங்க. அத்தை வீட்டில் அங்கே அவர் வீட்டுக்கு போனால் எங்கள் அத்தை சமைச்சிருவாங்க. நான் வந்து எல்லா வீட்லேயும் ஒரு கெஸ்ட்டு மாதிரி போய் சாப்பிட்டு வர்றது தான் என்னுடைய வேலை. இப்போ அந்த வீடு எடுத்ததுக்கு அப்புறம் தான் சமையல்ன்றதே ஒரு இதுவாக இருக்கு. எனக்கே பயமா இருக்கு, நான் எப்படி சமைக்க போறேன், எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
வெளியே பெருமானே வெளியே சாப்பிட்டாலும் இப்போலாம் செட் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டியதுதான். இவரை வச்சு நான் ஒரு செஃப் ஆயிடும். ஆனா அவர் செஃப்பா ஒரு பெருமையை பார்க்க நான் தான் இருக்க முடியாது. என்ன க்ளோஸ் பண்ணிடுவேன் சமைச்சு கொடுத்தேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நல்லா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு என்னுடைய என்னது எப்படி சொல்லுவாங்க, என்னம்மா இப்போ வரைக்குமே அப்படிதாம்மா நான் சொல்லுகிறேன். என்னைக்காச்சும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிறேன்னா இல்ல இத்தனை நாள் நீ அங்க வீட்டுல அம்மா வீட்டுல எப்பயாவது ரேரா சமைக்கிறத வச்சு சொல்லுவேன், உங்க வீட்டுல போனா எப்பயாவது ரேரா சமைக்கிறத வச்சு சொல்லுவேன். நல்லா ரேரா சமைக்கிறத வச்சுதான் நான் சொல்றேன். இங்கெல்லாம் நான் ரெகுலரா சமைக்குவேன். டெய்லியும் ஈவினிங் டைம்ல களி செஞ்சிருவேன், குழம்பு ஏதாவது செய்வேன், காலையில் நேரத்துல ரைஸ் வச்சுட்டு போயிடுவேன். அவ்வளவுதான். ஒரே குக்கிங் தான். குக்கிங் வேணும் இப்ப. செஃப் ஆகுவாங்க. நம்ம இங்க ஏதாவது பக்கத்துல இந்த சமைக்கிறது கிளாஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். என்னமா புரியலையே, நான் ஏதோ சரி ஏதோ கரண்டியை வச்சுட்டு கடாய் முன்னாடி நிக்கிறேன்னு பார்த்தா நீ வேற மாதிரி பிளான் போடுறமா? அப்பதாம்மா அந்த ஒரு சில பேக்கிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அட இதுக்குண்டே இருக்குது நம்மளுக்கு யூடியூப் போட்டா வந்துட போகுது. சரி பாப்போம். சரி களி கிளறணுமா? கலர்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் டேஸ்ட் எப்படி நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். சரி இல்லைனாலும் சரி சாப்பிட்டதான் ஒன்றும் வர வழி. அது நம்ம கரெக்டு தான், வாஸ்தவமான வார்த்தை. அது மூடி வைக்க களி கிளறணும். உங்கள் களிக்கின்ற ஆயத்தை எடுங்க, காட்டுங்க அதை மக்களுக்கு. இந்த நைட் டைம்ல குர்கா வாட்ச்மேன் வேலைக்கு குர்கா ரோட்ல சுத்தும் போதெல்லாம் ஒண்ணு வச்சு திரும்புவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒண்ணு பாருங்க. களி இதெல்லாம் கிளற முடியும், வேற என்ன கிளறுவாங்க? அப்படியே கையிலே கிண்டிடுவியா நீ? கையில ஆனா முன்னால 2 குச்சி யூஸ் பண்ணுவாங்கல்லம்மா, எங்க பாட்டியெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நிறைய பேர் 2 குச்சி தான் வச்சு. ஆமா, அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும். எக்ஸ் மாதிரி போட்டு அப்படியே கிண்டுவாங்க. அது 2 கோல் வச்சு கிண்டுறது எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து எங்க பாட்டி எனக்கு பப்பர் மிட்டாய் எல்லாம் செஞ்சு தருவாங்க மிச்சமான களியில. லாஸ்ட்ல அடியில இருக்கிற களி அதுக்கு போய் ஒரு காங்கி குச்சியை உடைச்சிட்டு வரணும், நான் போய் உடைச்சிட்டு வந்தா அதுல புடிச்சு தருவாங்க, அது நான் அப்படியே சாப்பிடுவேன். உப்பு போடாமையா? அது நல்லா சும்மா அது அந்த டைம்ல சின்ன வயசுல. இப்பவுமே நிறைய பேர் 2 கோல் வச்சு கிளறுவாங்க, ஆனா எனக்கு தெரியறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்க பாட்டி எங்க அம்மாலாம் ஒரு கோல்ல தான் கிளறுவாங்க. ஆமா, களி வந்து இப்ப கிண்டலாம் வாங்க. இதுதாங்க பொசிஷன், களி கிண்டும் பொசிஷன். ஃப்ரெண்ட்ஸ் களி மட்டும் நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருந்தே களி செஞ்சிருக்கேன். சின்ன வயசுலன்னா எங்க அம்மா கொரியர் ஆபீஸ்ல வர்க் பண்ணும்போது நாங்க களி செஞ்சு கொடுப்போம். அவங்க பேரே சக்கரை ஓட்ட தான். அதனால களி மட்டும் கொஞ்சம் நல்லா வந்துரும் எனக்கு எப்பவுமே. ஆமா, சொதப்ப மாட்டேன். எங்க அப்பா வந்து வினோட களிக்கு ஃபேன். எங்க மாமா எப்போ சும்மாவே களி, ஏமா களி கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருமா இன்னைக்கு அப்படின்னு வரு. இந்த கோல் வந்து போன வாரம் எங்க தாத்தா செதுக்கி கொடுத்தாங்க. ஆமா, அது கூட ஏதோ ஒரு கோல்ல தான்மா செய்யணும், எல்லா கோல்லையும் களி கோல் செய்ய முடியாது. ஏமா விசகுச்சிகள் இருக்குமா? ஒரு சில ஏதோ சொல்லுவாங்க, அதுதான் அந்த கோல்ல தான். சரி, நெக்ஸ்ட் டைம் மூங்கில செஞ்சுக்கலாம். உருண்டை பிடிப்பது பின்ன அப்படியே குண்டால இருந்து எடுத்து சாப்பிட முடியுமா? களி உருண்டை பிடிச்சிதான் சாப்பிடணும். இந்த ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு உருண்டை பிடிக்கலாம்மா, ஹாட் பாக்ஸ்லேயே போட்டு உருண்டை பிடிக்கலாம்ல. அதுதான் சின்ன ஒரு பிளேட் வச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ரைஸ் போட்டு அரிசி போட்டு அரிசி வெந்ததுக்கப்புறம் மாவு போட்டு கிளறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாவு மட்டும்தான். இங்க பெங்களூர்ல வந்து எந்த ஹோட்டல்ல போனாலுமே, நார்மல் தள்ளுவண்டி கடையில பெரிய பெரிய கடைகள் எல்லாம் போனாலுமே மதிய நேரத்துல களி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குட்டி தான், இவ்வளவுதான் இருக்கும் அந்த உருண்டை. வெறும் மாவு களி இல்லம்மா, அது வெறும் மாவு. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த அரிசி போட்டு களி சாப்பிட்டு வெறும் மாவு களி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வெளியே சாப்பிட்றதே இல்லை, வெளியே மொத்தமாவே சாப்பிட்றது இல்லை. எங்க ஆஃபீஸ்லேயே ஃபுல் லஞ்சு, ஃப்ரீ லஞ்சு. அது வேறையாமா ஞாபகப்படுத்துறேன், சிக்கனு அது இதுன்னு சூப்பரா இருக்கும். மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்குது. ஏன்?
அதனால நைட்டில் வந்து நம்ம களி செய்யணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துக்குதுன்னு. சூடு லைட்டாக. ரெண்டு ஃபுட்பால் ரெடி ஆயிடுச்சு. மூணாவது ஒரு காரக் பால் ஒன்று பண்ணுறாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாரு. என்ன பால் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் சீன் போடுறது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இதில் வந்து களி போட்டு வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு தெரியும் குழம்பு சிக்கன் கிரேவி இருக்குது. இது வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நான் எப்போ பாரு சுடு தண்ணி தான் குடிக்கிறேன். பச்சை தண்ணி எனக்கு குடிக்கவே தோண மாட்டேங்குது. அதனால சுடு தண்ணி வச்சுருக்கேன். சரி வீடியோ பார்க்குற எல்லோரும் வாங்க நம்ம களி சாப்பிடலாம். சூடான களி உருட்டி விட அந்த கவாலத்தை. அப்புறம் சுவையான ஒரு சிக்கன் கிரேவி என்னுடைய வினோவுடைய கைப்பக்குவத்தில். வாங்க சாப்பிடலாம். அம்மா சொல்லுங்க எப்படி இருக்கு? உண்மையை சொல்லலாம். காராட்டி செஞ்சுதான் இன்னும் நல்லா. களிக்கு இது ஒட்டல, ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி செமி கிரேவி மாதிரி பண்ணேன். அவருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மசாலா அரைச்சி ஒரு மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. ரொம்ப தண்ணி மாதிரி இல்லை, இது அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கிரேவியா. சரி ஓகே, மிக்ஸி வாங்கினதுக்கப்புறம் மசாலா அரைச்சி செஞ்சுக்கலாம். ஓகே ஆனால் இது ஓகே, நல்லா தான் இருக்குது. இன்னும் ரைஸ் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே சமையல். ஃபர்ஸ்ட் டே தானேம்மா? ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து புது வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படியே லேப்டாப்பில் படம் பார்த்துட்டே சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன படமா வருது? பேட் கேர்ள். பேட் கேர்ள் புது படமா ரிலீஸ் ஆச்சா? தெரியல, அதில் இருந்துச்சு போட்டு விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.